ஒரு மனுஷன் எதையாவது செஞ்சு பொழைக்கலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருந்தால் என்னதான்ப்பா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேம் வந்து நம்மக்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 months பிஃபோர் வந்து நம்மக்கிட்ட இவங்க வந்து ப்ரௌனி கிளாஸ் அட்டன் பண்ணிதாங்க. அப்போ தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நான் நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய குழந்தைங்களுக்கு அப்புறம் நான் வந்து அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணி நமக்குன்னு வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கணும், நம்ம கையில் ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்பட்டு தான் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எதுவுமே எனக்கு ப்ராப்பராக கை கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்தேன் மேம், கண்டிப்பாக வந்து ப்ரௌனிஸ் வந்து எல்லாருமே வந்து வாங்கி ட்ரை பண்ணுவாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும், உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆர்டர்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக அவங்க பிஸ்னஸ் கொண்டு போயிட்டுருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து அவங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் அட்ராக்ட் பண்ணி அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, மேம் உங்களோட ரெசிபி வந்து சூப்பர் ஹிட், யாருமே வந்து எந்த குறையுமே சொல்லலை, அந்த அளவுக்கு இருக்குது. இனிமேல் நீங்கள் எந்த கிளாஸ் போட்டாலும் அப்கமிங் நான் வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து செம்ம குஷி ஆயிடுச்சு இதெல்லாம் கேட்கும் போது. ஸோ நீங்கள் யாராச்சும் ப்ரௌனி கிளாஸ் அட்டன் பண்ணணும், உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் யோசிக்காதீங்க, உங்களுக்கான டைம் வந்துருச்சு. கம்மிங் March 16 நம்ம வந்து ப்ரௌனி கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். எக் பேஸ்டு கிளாஸ் அண்ட் எக்லெஸ் கிளாஸ் ரெண்டுமே இருக்குது. இதில் 3 types ஆஃப் வந்து கனாச்சஸ் எப்படி பண்ணுறது, ப்ரௌனிஸ் லேப் எப்படி பண்ணுறது, ஸோ இது எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.